ஹாய். இந்த சேனல் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஃபினான்ஸ் சம்மந்தம் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தம் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்ட் 8 பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்ட் 1 to 7 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ அதில் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் அதில் பார்த்து என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த ஃபண்டமெண்டல் 8 வந்து என்ன சொல்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டேரெக்டாக ஃபண்டமெண்டல் 8 ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்ட் 8 நீங்கள் வரும்போது கொஞ்சம் வந்து டேரெக்டாக அதுக்கு வரும்போது கன்ஃபியூஸாக இருக்கும்னா நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஸோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். ஸோ அதில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இன்கேஸ் புரியலனா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் புரியல, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்லி அந்த மாதிரிலாம் ஒரு கமெண்ட் மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு தக்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 8, அதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணுறதில்ல அந்த விதத்தில் அனலைஸில் ஒரு பார்ட் 8 வீடியோ இது. ஸோ இதில் என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா லீவரேஜ் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி பார்ட்டில் வந்து எல்லாமே வந்து சில ரேஷியோஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீவரேஜ் ரேஷியோஸ். ஸோ இந்த லீவரேஜ் ரேஷியோஸ்னால் என்ன, இது வந்து எப்படி வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் ஆகுது. ஸோ இதில் கீழே வர ஒரு முக்கியமான டைப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. லீவரேஜ் ரேஷியோஸ். ஸோ லீவரேஜ் ரேஷியோ அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த ரேஷியோஸ் தான். எதுக்குன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக எப்படி வந்து பிக் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு யூஸ் பண்ணுற ஒரு ரேஷியோஸ் தான். ஓகே, லீவரேஜ் அப்படி சொல்லலாம் என்ன மீனிங்? ஸோ அது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து டெப்ட் எவ்வளோ டெப்ட் அப்புறம் ஈக்விட்டி, ஸோ இதை நம்பி வந்து ஒரு கம்பெனி வந்து எப்படி ரன் ஆகுது, ஸோ அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான் இந்த ரேஷியோ வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெப்ட் ஒரு கம்பெனி வந்து கடன்கள், ஸோ அந்த டெப்ட் வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட, ஸோ டெப்ட்னாலே ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், இந்த டெப்ட் வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணி எந்த விதத்தில் வந்து அந்த ப்ராசஸ் நடந்துட்டு சொல்லி கம்பேர் பண்ணி வர ரேஷியோ தான் இந்த லீவரேஜ் ரேஷியோ. ஸோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஈக்விட்டி, அசெட்ஸ், ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கூட இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கம்பேர் பண்ணி டெப்ட்டை வந்து இந்த கம்பெனி வந்து எப்படி நம்பி இதை எப்படி கையாளுறாங்க, ஸோ இந்த டெப்ட் வந்து எந்த விதத்தில் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து மெஷர் பண்ண தான் இந்த லீவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஏன் சொல்லணும்னா ஒரு முக்கியவாசி கம்பெனி வந்து டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா மெயினாக அந்த ஈக்விட்டியில் பண்ணுறத விட டெப்ட் கடன் மூலமாக வந்து வாங்குறது மூலமாக தான் வந்து சில கம்பெனிஸ்லாம் முன் வருவாங்க. ஸோ ஈக்விட்டி மூலமாக ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி செபில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் வந்து மார்க்கெட் லிஸ்ட் ஆகிட்டு ஒரு ஈக்விட்டி வாங்குறத விட அந்த காஸ்ட்டை விட டெப்ட்டோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஒரு இன்னொரு ஆள்கிட்ட வந்து கடன் வாங்குறது வந்து கம்மியாக இருக்கனால மெயினாக வந்து அதில் தான் போகிறாங்க. டெப்ட்டு நாடி தான் எல்லா கம்பெனிஸும் சில கம்பெனிஸும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்டா நான் பார்த்தேன். ஸோ அப்படி நம்ம போகும்போது டெப்ட்டை நம்பி தான் நம்ம சில கம்பெனிஸ் போகும்போது அந்த டெப்ட்டு வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சில கம்பெனி வந்து நிறைய டெப்ட்டு வாங்குவாங்க, கண்டிப்பாக நிறைய டெப்ட் வாங்கி பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை, பட் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி லாபம் பார்க்குறாங்களா, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து சில பேர் வந்து கடன் கம்மியாக இருக்கும், பட் ஒரு 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 குறிப்பிட்ட மார்ஜின் வந்து அவங்களும் எடுத்துருவாங்க. ஸோ அதுலேயும் நம்ம ஓகே நல்ல சைன், இது ஒரு குட் சைன் தான். ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ என்ன தான் வந்துட்டு கடன் வந்து கம்மியாக இருந்தாலும் ஏன் வந்து இந்த கம்பெனி கடன் வாங்கலை, ஒருவேளை வந்து அந்த லெண்டர்ஸ் வந்து கொடுக்க வந்து முன் வரலையா, ஸோ இந்த மாதிரியும் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ கடன் அதிகமாக வாங்கி ஸோ சப்போஸ் வந்து அது தக்கன ப்ராஃபிட்டும் எடுத்துட்டாங்கன்னா ஸோ அது தக்கன அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிடுவாங்க. ஸோ டெப்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிடுவாங்க. ஓகே நல்ல இதுவே வந்து கடன் நிறைய வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ நிறைய கடன் வாங்கிட்டாங்க அது தக்கன ப்ராஃபிட் வந்தாலும் சரி, ஸோ அதை இன்ட்ரெஸ்ட் கட்டுறதே போதா, இன்ட்ரெஸ்ட் கட்டினாலே அதிலே ப்ராஃபிட் போயிடுதான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ராஃபிட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க அந்த ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த சைடு வந்து அவங்க டெப்ட்டும் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்காங்க, டெப்ட் அதிகமாக வாங்கிட்டே எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்ன தான் ப்ராஃபிட் ஏறினாலுமே அது தக்கன அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிகிட்டே இருக்கணும். ஸோ கட்டினால இந்த ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ இப்படி டவுன் ஆகிறனால அந்த ப்ராஃபிட்டையும் வந்து சரியான ஒரு ஷேர் வந்து மக்கள்கிட்ட போய் சேராது. ஸோ இப்படி வந்து டெப்ட்டை வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி வந்து டெப்ட்டை நம்பி எப்படி இது பண்ணுறாங்க. ஸோ இந்த டெப்ட்டை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஈக்விட்டி அப்புறம் வந்து அசெட்ஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த டெப்த் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மூலமாக ஐடியா கிடைக்கிறனால இந்த கம்பெனி வந்து டெப்ட் யூஸ் பண்ணுறதில்ல இந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் லெவரேஜ் ரேஷியோ வந்து ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இருக்குன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து
அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ லெவரேஜ் ரேஷியோனா என்ன சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லெவரேஜ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி வந்து டெப்ட்டு அப்புறம் வந்து ஈக்விட்டி இது சம்மந்தமாக வந்து எப்படி ரன் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ நம்பகத்தன்மை வந்து இந்த ஈக்விட்டி அண்ட் டெப்த்து மேலே வச்சு, மெயினாக வந்து டெப்ட்டு தான், இந்த லியபிலிட்டிஸ் இந்த கடன்கள் மேலே வச்சு எப்படி ரன் பண்ணுறாங்க, இந்த டெப்ட்டை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, இந்த டெப்ட்டுனால இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதா, இல்லை வந்து இந்த டெப்ட்டுனாலே இந்த கம்பெனி வந்து டவுன் ஆகுதா சொல்லிட்டு இந்த இப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு உதவுகிற ஒரு ரேஷியோ தான் இந்த லீவரேஜ் ரேஷியோ. இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் கீழே முக்கியமான 2 ரேஷியோஸ் வருது. ஸோ அது என்ன ரேஷியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் டைப் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ரெண்டாவது வந்து டெப்ட் டு அசெட் ரேஷியோ. ஸோ ஓகே, டெப்த் அண்ட் ஈக்விட்டி அப்படின்னா சொல்லி ஒரு ஜென்ரலாக மீனிங் சொல்கிறேன். ஸோ இந்த ஈக்விட்டி அப்படின்னா எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஸ்டாக்ஸ் பார்ட் 1லேயும் சரி பார்ட் 2லேயும் சரி சம்திங் அதில் வந்து பேலன்ஸ் ஷீட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் போய் பாருங்கள், ஈக்விட்டி அசெட்ஸ்லாம் என்ன சொல்லி நான் ஒரு டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது ஈக்விட்டியோட டேட்டா கிடைக்கும். ஸோ அதானே ஈக்விட்டி அப்படின்னா, அதாவது ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டு அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு ஏலம் மாதிரி விடுவாங்க. ஸோ எங்களோட ஷேர் வந்து இவ்வளோ சொல்லி ஏலமாக விடுவாங்க. ஸோ அப்படி ஏலம் விடுறது பார்த்து சில இன்வெஸ்டர்ஸ் வந்து முன் வந்து கொடுக்குற அமௌண்ட்டு தான் இந்த ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்விட்டினா இதுதான். ஸோ ஈக்விட்டி கொடுக்குறனால அந்த கொடுக்குற அந்த இன்வெஸ்டரும் ஒன் ஆஃப் த ஓனர்ஸ் தான். ஏன்னா வந்து அவங்களும் ஓனர்ஸ் ஆகிட்டாலே ரிஸ்க்கு வந்து அவங்களும் பாதி ரிஸ்க்கு வந்து இவங்களும் வாங்குற மாதிரி தான். அதுதான் வந்து ஈக்விட்டின்னு அர்த்தம். ஸோ இதுவே டெப்ட்னா இந்த மாதிரி வராது. ஸோ ஈக்விட்டினாலே நான் வந்து ஒரு கம்பெனியோட ஈக்விட்டி வாங்குறேன் அப்படின்னா நானும் ஒன் ஆஃப் த ஓனர் தான், எனக்கும் ரிஸ்கில் பாதி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த அதில் வர ப்ராஃபிட்டில் வந்து எனக்கும் பாதி கொடுக்கணும். லாஸ் இருந்தால் சரி நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதே டெப்ட்னா அந்த மாதிரி ரிஸ்க்கு தேவையில்லை. ஸோ வந்து கடன் கொடுக்குறேன், உனக்கு கடன் கொடுக்குறேன், டெப்ட்னா கடன் தான். ஸோ கடன் கொடுக்குறேன். ஸோ அப்படி கடன் கொடுக்கறனால எனக்கு வந்து வட்டி மட்டும் நீ கட்டினா போதும். ஸோ ப்ராஃபிட் லாஸ் தான் எனக்கு அவ்வளோ இல்லை. ஸோ வந்து டெப்ட் மூலமாக ரிஸ்க்கு கம்மியாகும், பட் ரிட்டர்னும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த டெப்ட் டு ஈக்விட்டியும் கம்பேர் பண்ணி வர ரேஷியோ தான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ இது வந்து எப்படி இதோட ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் டெப்ட் டிவைடட் பை டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ இந்த ஈக்விட்டி எல்லாமே நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த 2 ரேஷியோ நம்ம கம்பேர் பண்ணுற மூலமாக இந்த டெப்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படி பார்க்கலாம். ஸோ குறிப்பிட்ட மேக்ஸிமம் வந்து இந்த ரேஷியோ வந்து 0.0 அந்த 0 ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து ஈக்விட்டி அதிகமாக இருக்குது, டெப்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான், அதாவது டெப்ட் மேலே இருக்க டெப்ட் வந்து கம்மியாக இருந்ததுக்கு ஈக்விட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 0.0 ஸோ 0 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதுவே வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெப்ட்டும் அதிகமாக இருக்குது இந்த கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ 0 ரேஞ்சில் கிட்டே இருந்துச்சுன்னா ஓகே, இது குட் சைன் தான். ஏன்னா வந்து டெப்ட்டு கம்மியாக இருக்குது, இந்த கம்பெனி டெப்ட் கம்மியாக இருக்குது போல், அதனால தான் வந்துட்டு இந்த ரேஞ்ச் வந்து 0ல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இது மட்டுமே வச்சுட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது, ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட முடியாது. கம்பேரிஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். எல்லா வீடியோலையும் இதான் சொல்கிறேன், கம்பேரிஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எல்லா ரேஷியோவும் எடுத்து ஒரு கம்பெனி எடுத்து வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து அதே டேட்டாவை போன வருஷத்துக்கும் அதே டேட்டாவை எடுத்து வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ கம்பேரிஷன் தான். ஸோ ஒரு கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு கம்பெனிக்கும் அதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு எடுத்து வச்சா மட்டும் கம்பேர் பண்ணி மட்டும் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து என்ன சொல்லுவது தான் இதுதான். ஸோ ஈக்விட்டிக்கு டெப்ட்டு எவ்வளோ இருக்குது, டெப்ட் வந்து கம்மியாக இருக்குது, ஈக்விட்டி அதிகமாக இருக்குன்னா அந்த ரேஞ்சு வந்து 0.0 சம்திங்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டு இருக்கும்போது நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து ஓகே, கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு வேலை பார்க்கலாம். பட் அதே டைம் வந்து டெப்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே வந்து டெப்ட்டு கம்மியாக தான் வாங்குறாங்க, மற்ற அவங்க அசெட்ஸ் மூலமாக ஈக்விட்டி மூலமாக ரன் பண்ணுறாங்கன்னா ஓகே. இல்லை அப்படின்னா லெண்டர்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு கடன் கொடுக்கறது தயங்குறாங்களா, அந்த மாதிரி டீட்டெயிலும் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து டெப்ட்டு கம்மியாகன்னு சொல்லிட்டு நல்ல சைன் நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் வந்து ஏன் கம்மியாக இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்தாலே ஏன் கொஸ்டின் தான் நீங்கள் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ வந்து ஓகேவா? ஸோ நான் அந்த வீடியோவே நீங்கள் பார்த்தாலுமே ஏன் சொல்லிட்டு நீ அடிக்கடி கொஸ்டின் கேட்டால் மட்டும் தான் அதுக்கான விடன் வந்து வந்துகிட்டே இருக்கும். தோண்ட தான் விட வந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படி ஓகே டெப்ட் ஈக்விட்டி இதான் சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு போகாமல் ஏன் அப்படி சொல்லிட்டு அந்த கண்டிப்பாக வந்து அந்த கேள்வி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டாக் வந்து ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ டெப்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே கம்மியாக இருக்குது நல்ல கம்மியாக சொல்லிட்டு விடாமல் ஏன் கம்மியாக இருக்குது, சப்போஸ் வந்து லெண்டர்ஸ் வந்து இது கொடுக்குறது வந்து தயங்குறாங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா மட்டும்தான் ஒரு வேளை கொடுக்க தயங்குறாங்க அப்படின்னா ஓகே சம்திங் ஏதோ வந்து
கேஸ் அந்த கம்பெனி வந்து ஒரு கேஸஸில் இருக்குது ஆர் இல்லீகலாக சம்திங் ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு சொல்லிட்டு தான் லெண்டர்ஸை வந்து கொடுக்க தயங்குறாங்க. அதனால தான் வந்து டெப்ட் கம்மியாக சொல்லி அந்த மாதிரி நீங்கள் ஒரு வியூலையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து சொல்ல வர ஒரு விஷயம். அதாவது டெப்ட் ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வந்து இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணாங்க, அதான் ஈக்விட்டி. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டிலாம் ஒன்று என்ன புரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு கம்பேர் பண்ணி ஒரு வேல்யூ தான் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இது 0 ரேஞ்சு கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு குட் சைன் ஆஃப் ஒரு ஸ்டாக்கோட ஒரு குட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து முக்கியமான ரேஷியோ வந்து டெப்ட் டு அசட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ டெப்ட் டு அசட் ரேஷியோ, அந்த ஒரு டெப்ட்டு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்னொரு அசட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பேர் பண்ணி பண்ணுற ஒரு ரேஷியோ தான் டெப்ட் டு அசட் ரேஷியோ. ஸோ அந்த இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அசட். ஓகேவா? நான் போனதில் ஈக்விட்டி பார்த்தோம், அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அசட்டு போட்டுருங்க. ஸோ சொத்து. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எங்கே பார்க்கலாம்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் மொத்தமாக 2 தான் இருக்கும், அசட்டு, லியபிலிட்டிஸ், அப்புறம் ஈக்விட்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் அசட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த அசட்டுக்கும் டெப்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி ஒரு ரேஷியோ தான் பார்க்கணும். கண்டிப்பாக அசட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும், டெப்ட்டு கம்மியாக இருக்கணும். ஸோ பார்த்தாலே தெரியுது, பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடும். அப்படி தானே? சொத்து வந்து அதிகமாக இருக்கணும். இது ஒரு ஆட்டில் சொத்து கம்மியாக இருக்குது, கடன் அதிகமாக இருக்குன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு ஐடியா டக்குன்னு வந்துடும். ஓகே, சம்திங் ஒரு கஷ்டப்படுறாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் மெயினான கையிலே நம்ம கை வச்சிட்டோம். டெப்ட் கடன் ஒரு பக்கம், சொத்து ஒரு பக்கம், இந்த ரெண்டு ஒரு கம்பேரிஷன் தான் இந்த டெப்ட் டு அசட் ரேஷியோ. இது கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு நல்ல சைன்னு அர்த்தம். ஏன்னா வந்து ரெண்டுமே இப்போ சொத்து மதிப்பு ஒரு 10 கோடி ரூபா இருக்குது, கடன் வந்து 9 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இதை 10 கோடி ரூபா சொத்து இருக்குது, கடன் வந்து ஒரு 5 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா இந்த 5 லட்சம் டிவைடட் பை 10 கோடி ரூபா பார்க்கும்போது வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு நல்ல சைன் தான் சொல்லிட்டு அந்த விதமாக அனலைஸ் பண்ணுறது தான் இந்த டெப்ட் டு அசட் ரேஷியோ. அதாவது லிவரேஜேஷனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெப்ட் மூலமாக வந்து ஒரு கம்பெனி வந்து எப்படி ப்ராசஸ் நடக்குது, இந்த டெப்ட்டை வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து பிரயோஜனமாக கொண்டு போகிறாங்க, இந்த டெப்ட் மூலமாக எப்படி வந்து லாபம் பார்க்குறாங்க, இந்த டெப்ட் மூலமாக எப்படி நஷ்டம் பார்க்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறது தான் இந்த லிவரேஜ் ரேஷியோ. அதில் வர முக்கியமான 2வது ரேஷியோ வந்து டெப்ட் டு அசட் ரேஷியோ. ஸோ அந்த அசட்டுன்னு உள்ள ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த டெப்ட்டு கூட கம்பேர் பண்ணிவிட்டு அந்த ரேஷியோ எப்படி சொல்லி அனலைஸ் பண்ணுறது தான் இந்த டெப்ட் டு அசட் ரேஷியோ. இது கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் ஓகே, நல்ல சைன் தான். ஸோ கம்மியாக இருக்குது ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் கம்பெனி சூஸ் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு விடாமல் அது மினிமம் ஒரு 3 இயர்ஸாக அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கம்பெனி ஒரு பக்கம் வச்சுட்டு அதே இண்டஸ்ட்ரியில் இன்னொரு கம்பெனி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கும் ஒரு 3 வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு ஸ்டாக்கே நீங்கள் வந்து வாங்கணும். அதுவும் இல்லாமல் எல்லா ரேஷியோவும் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கணும். ஒரே ரேஷியோ, இந்த லிவரேஜ் ரேஷியோ மட்டும் பார்க்காம எல்லா ரேஷியோவும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான வழியில் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது அர்த்தம். ஸோ லீவரேஜ் ரேஷியோ அப்படின்னா டெப்ட் டு அசட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ எந்த வீடியோவில், அதாவது பார்ட் 8 ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஸ்டாக்ஸ் பார்ட் 8ல் வந்து லீவரேஜ் ரேஷியோ அப்படிலாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ லீவரேஜ் ரேஷியோ கீழே வந்து என்ன முக்கியமான டைப்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அது என்ன சொல்ல வருது, ஸோ இதனால் என்னென்னு சொல்ல வருது, ஸோ இதனால் வந்து ஸ்டாக் எப்படி பிக் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ண சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். சப்போஸ் எனக்கு புரியல, இன்கேஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் வந்து வேறு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ண நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு ஃபைனான்ஷியல் டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.